கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது கைஸ். டேரெக்டாக உங்களோட மார்க்கை வச்சு ஹையர் பண்ண போகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் எப்படி எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு ஹையர் பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 400க்கும் மேலே வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வேக்கன்சி. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். எக்ஸாம் கிடையாது, முழுக்க வந்து உங்களோட மார்க்ஸை வச்சு தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கைஸ். ஸோ இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆவடியில், சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதையுமே செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாச்சும் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, இசி டிபார்ட்மெண்ட், அதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இவங்களுக்குலாம் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் கேட்டகரி, மெட்டலாலஜி, டூல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, ஸோ இந்த மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் கேடருக்கு மட்டுமே வந்து 150 வேக்கன்சி கிட்டக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 18,000 வந்து உங்களுக்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கேடர்ஸ். டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவிலு, ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி 16,200 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து டிகிரி படித்தவங்களுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ படித்தவங்களுக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டுமே 250 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குமே மந்த்லி 18,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் டூரேஷன் எல்லாமே 1 இயர் இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. பிகாஸ் இது வந்து அப்ரெண்டிஸ் அப்படின்றதுனால. ஸோ இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து மெயினாக பார்த்துடலாம். இங்கே செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா முழுக்க நீங்கள் படித்த டிகிரி ஆர் டிப்ளமோவில் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை வச்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றத வந்து தெளிவாகவே வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துப்பாங்க, டிப்ளமோ வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் படித்த டிகிரி ஆர் டிப்ளமோவில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுல யார் வந்து மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத வந்து தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் லொக்கேஷன் அங்கேயே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20th ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாச்சும் 20 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 30 ஏப்ரல் அப்போ யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து டிக்ளேர் பண்ணிடுவோன்றதையும் சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6th மேலேருந்து 8th மேக்குள்ளே நடந்து முடிஞ்சிருன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு என்ன புரியுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 30 ஏப்ரலுக்குள்ளே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஓக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா 6th மேலேருந்து 8th மேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போக ஸ்டார்ட் பண்ணிடலான்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாச்சும் அஃபீஷியலாக வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.